வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கதையா அலச போறோம். அநீதி, துரோகம், வீட்டை விட்டு துரத்தப்படுறது, கடைசியா எப்படி அந்த ஹீரோ மாசா திரும்பி வந்து எல்லாரையும் காப்பாத்துறார் அப்படிங்கிற நெஞ்ச தொடுற கதை இது. சும்மா சாதாரண கதை இல்லைங்க, மனித உறவுகளோட உச்சம்னு கூட இத சொல்லலாம். வாங்க, நேரா இந்த உணர்வுபூர்வமான பயணத்துக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தன்னோட சொந்த பேரையே அழிச்சிட்டு பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் விட்டுட்டு நிரந்தரமா ஊரை விட்டு ஓடணும்னா அதுக்கு என்னவா இருக்கும் காரணம்? யாராவது செஞ்ச துரோகமா, இல்ல தாங்க முடியாத வலியா? இந்த கதை ஒருத்தரோட அடையாளம், அப்புறம் குடும்ப உறவுகள்ல இருக்கிற சிக்கல்களை அப்படியே நமக்கு உரிச்சு காட்டுது. சரி, முதலாவது பகுதி குடும்பமும் அங்க நடந்த அநீதியும். கதை நடக்கிற இடம் பதுலேல இருக்கிற சாலன்ஸ் தோட்டம். பதுளையில இருக்கிற இந்த சொலன்ஸ் தோட்டத்துல கந்தப்பா வள்ளி அப்படின்னு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. மூத்தவன் உடையப்பா. ஆளு பயங்கர தந்திரமானவன். தான் என்ன தப்பு பண்ணாலும் அது அப்படியே ஈஸியா தன் தம்பி மேல தூக்கி போட்டுட்டு தப்பிச்சிடுவான். 2வது பையன் நம்ம கதையோட ஹீரோ முத்தப்பா. இவன் தான் குடும்பத்தோட பலிகடா. அண்ணன் பண்ற எல்லா தப்புக்கும் இவன் தான் மாட்டிப்பான். ஆனா இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, முத்தப்பாவோட அம்மாவுக்கும் கடைசி தங்கை வைரத்துக்கும் அவன் மேல உசுரே. இந்த ஒரு சின்ன குடும்ப அமைப்பு தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய புயலுக்கு காரணமா அமையப்போகுது. அடுத்து 2வது பகுதி, அந்த ஊர் திருவிழா. உறவுகள் சுக்குநூறா உடையிற அந்த தருணம். ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போடுதுன்னு பாருங்க. ஊர்ல திருவிழா பிரம்மாண்டமா நடக்குது. அங்க ஒரு பொண்ணு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த மூத்த அண்ணன் உடையப்பா என்ன பண்றான் தெரியுமா? ஒரு பட்டாசு கொளுத்தி நேரா அந்த பொண்ணு மேல போட்டுடுறான். பட்டாசு வெடிச்சு அவ மேல தீயே பத்திக்கிடுச்சு. இது எவ்ளோ பெரிய தப்பு! ஆனா உடையப்பா என்ன செஞ்சான்? வழக்கம் போல, நான் ஒன்னும் பண்ணல, எல்லாம் முத்தப்பா தான் பண்ணான்னு தம்பி மேல பழிய போட்டுட்டான். அப்பாவான கந்தப்பாவும் உண்மைய ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம கண்மூடித்தனமா முத்தப்பாவை அடின்னு அடிச்சு ஊரை விட்டே துரத்திடுறாரு. செய்யாத தப்புக்காக ஒருத்தன் அநியாயமா வீட்டை விட்டு விரட்டப்படுறான். எவ்ளோ கொடுமைல்ல! 3வது பகுதி புதிய அடையாளம். முத்தப்பா கொழும்புக்கு தப்பிச்சு போற அந்த பயணம். அப்பா அடிச்ச அந்த காயம், அதை விட மனசுல ஏற்பட்ட அந்த பெரிய வலி, இதோட முத்தப்பா கொழும்புக்கு போறான். அங்க போய் தன்னோட பேரை கந்தபோலா அப்படின்னு மாத்திக்கிறான். ஏன் அப்படி மாத்திக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே எமோஷனலான காரணம் இருக்கு. யாராவது அவனை முத்தப்பான்னு கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்துன அப்பாவோட கோப முகமும், அதை தடுக்க முடியாம நின்னு அழுத அம்மாவோட முகமும் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். முத்தப்பாங்கிற அந்த பழைய அடையாளம் அவனுக்கு வலியையும் வேதனையும் தானே கொடுத்துச்சு. அதான் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கந்தபோலாங்கிற புது அடையாளத்தோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான். இப்படியே பல வருஷம் ஓடிடுச்சு. இந்த புது வாழ்க்கையில அவனுக்கு யாழினி அப்படின்னு ஒரு பொண்ணு மேல காதல் வருது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ 2 பேருக்கும் நடுவுல திடீர்னு ஒரு பெரிய சண்டை. அப்ப கோபத்துல யாழினி, நீ ஒரு அனாதை அப்படின்னு திட்டிடுறா. அவ்வளோதான். அனாதைங்கிற அந்த ஒற்றை சொல் கந்தபோலாவுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பியே பத்த வைக்குது. தான் யார், தன்னோட குடும்பம் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுறான். அவனோட அந்த பழைய வாழ்க்கையோட கதவுகளை மறுபடியும் திறக்க யாழினியோட இந்த வார்த்தை தான் ஒரு பெரிய தூண்டுகோலா அமையுது. 4வது பகுதி குடும்பத்தோட வீழ்ச்சி. அப்புறம் அவன் மறுபடியும் பதிலேக்கே திரும்பி வர்றது. யாழினியோட அந்த வார்த்தைகள் அவனை ரொம்பவே பாதிச்சுடுச்சு. பல வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆவேசத்தோட தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி வர்றான் நம்ம முத்தப்பா. ஆனா அங்க அவன் பாக்குற யதார்த்தம் நிஜமாவே நெஞ்ச உழுக்குற மாதிரி இருக்கு. அவனை வீட்டை விட்டு துரத்துன அவங்க அப்பா இப்போ உசிரோட இல்ல. அவன் மேல உசிரே வச்சிருந்த அவங்க அம்மா இப்போ அந்த அண்ணனுடைய பாவால தினம் தினம் கொடுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு காலத்துல செம கெத்தா பணக்காரியா வாழ்ந்த அவனோட தங்கச்சி வைரம் இப்போ ரொம்ப ஏழ்மையான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன டீ கடையில கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கா. தன்னோட குடும்பம் மொத்தமா சிதைஞ்சு போய் நிக்கிறத பார்த்து அவன் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். 5வது ரொம்பவே முக்கியமான பகுதி, கந்தபோலாவோட மீட்சி. அவன் போடுற அந்த மாஸ்டர் பிளான். இந்த நிலைமைய பார்த்த உடனே எமோஷனல் ஆகி நான் தான்ப்பா முத்தப்பான்னு அவன் உடனே சொல்லிடல. அங்கதான் அவன் ஒரு சூப்பரான கேம் ஆடுறான். தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறான் தெரியுமா? நான் முத்தப்பாவோட ஃப்ரெண்டு, என் பேரு கந்தபோலா அப்படின்னு தன்னோட சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கெஸ்டா என்ட்ரி கொடுக்கறான். ஒரு நண்பனா உள்ள நுழைஞ்சு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறான். முதல்ல அம்மாவை கொடுமைப்படுத்துற அந்த அண்ணன் உடையப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி திருத்துறான். அப்புறம் கஷ்டத்துல இருக்கிற தன் அம்மாவையும் தங்கச்சிய மீட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறான். ரொம்ப பொறுமையா செதஞ்சு போன தன் குடும்பத்தை ஒரு பசில சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு பீஸா சேர்த்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறான். இப்போ குடும்பத்துல எல்லாமே சரியாயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த தருணம் வருது. அப்போதான் பல வருஷமா தான் மறைச்சு வச்சிருந்த அந்த உண்மையை அவன் உடைக்கிறான். நான் முத்தப்பாவோட ஃப்ரெண்ட் இல்ல,
ஒரு காலத்துல உங்களாலேயே வீட்டை விட்டு துரத்தப்பட்ட உங்க சொந்த பையன் முத்தப்பாதான்னா அப்படின்னு அவ சொல்றப்போ எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நண்பன்னு நடிச்சு இத்தனை நாளா பழகி குடும்பத்தையே தூக்கி நிறுத்தின அந்த கந்தபோலா தங்களோட சொந்த ரத்தம்தான் அப்படின்னு தெரிய வரும்போது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு எமோஷனல் வெடிப்பு நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதாங்க முத்தப்பாவோட உண்மையான முழுமையான மீட்சி. இப்போ இந்த அலசல முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்விய கேட்க விரும்புறேன். சில நேரங்கள்ல நாம உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்கள காப்பாத்தணும்னா நம்மளோட சொந்த அடையாளத்தையே இழக்க வேண்டியிருக்குமா என்ன? அன்னிக்கு முத்தப்பா தன்னோட பேரை மாத்தி கந்தபோலாவா மாறாம இருந்திருந்தா இப்படி ஒரு நாள் தன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்திருக்க முடியுமா? கோபமும் வஞ்சமும் ஒரு மனுஷனை எங்க வேணாலும் கொண்டு போகலாம். ஆனா உண்மையான அன்பு மட்டும்தாங்க எவ்வளவோ செதஞ்சு போன உறவுகளையும் மறுபடியும் ஒட்ட வைக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட அலசல்ல நாம சீக்கிரமே சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர்.